அட வாங்க நீ வாங்க. என்ன வயசானவங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? முதல்ல உள்ள வாங்க. உங்களுக்காக வெயிட் பண்றோம். மாமா சாதனா, நீ முதல்ல உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான், அப்புறம் பொண்ணு. வாழ்த்துக்கள். என்ன ஃபார்முலா இது மாமா? இது ரொம்ப சிம்பிள். மோதிரம் நேரா சுத்துச்சுன்னா அப்ப பையன், ரவுண்டா சுத்துனா அப்ப பொண்ணு, ஒருவேளை சுத்தலனா ஃபுல் ஸ்டாப். சூப்பர்னா, என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? நீ வேற நிறுத்து. அதுலன்னு எதுலயாவது படிச்சுட்டு வந்து மத்தவங்க கிட்ட டெஸ்ட் பண்றதே இவரோட வேலை. மேடம், மனுஷங்க புது விஷயத்த ட்ரை பண்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? என் கேஸ்ல எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. வாங்க பிரீத்தியா, நீ இப்போ உங்க டர்ன். என்ன வேணாம், வந்து கைய காட்டுங்க. பாத்தீங்களா, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுல. தேங்க் யூ. அட பிரீத்தியா, நீ உங்களுக்கு ரொம்ப கியூட்டான ஸ்வீட் லிட்டில் பாய். சந்தோஷமா? அட சப்னா மேடம், அடுத்து நீங்க தான். வாங்க, கம். பையன். ஓகே மேன். எஸ். பொண்ணு. வாவ். பையன். பொண்ணு. பையன். பொண்ணு. பையன். பொண்ணு. பையன். பொண்ணு. பையன். பொண்ணு. பையன். மாமா, நான் செத்தேன். அட நிஜமா விளையாடல. எங்க போற நில்லு. Thank you so much மாமா. சரி, கைய காட்டு. எனக்கெல்லாம் ராக்கி கட்ட தேவையில்ல. வாய மூடு. என்னக்கா, என்ன சொல்லுங்க இதெல்லாம்? இன்னைக்கு தான் நீங்க திரும்பி போகணுமா? ஆனந்த், அப்படி என்ன வேலை வந்துருச்சு? அனுராக் தம்பி எதுக்கு உங்களை இன்னைக்கே வர சொன்னாரு? ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும் அத்தை. இல்லனா அண்ணா இப்படி ஃபோன் பண்ணவே மாட்டாரு. என்ன மாமா, இன்னைக்கு ஃபேக்டரி சைட்ல பிக்னிக் போகலாம்னு நினைச்சோம்ல. பசங்க எல்லாம் இல்லாம எப்படி போறது? பேசாம ஒண்ணு பண்ணலாம். பிரேமனாக்கும் வினோதனாக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வரலாம். மாமா, எல்லாரும் ஒண்ணா போலாம். ஆனா அதுக்குள்ள உங்க பக்கத்துல இருக்கிற அந்த சீட்டும் ஃபுல்லா இருக்கணும், சரியா? சங்கீதா, நான் அன்னி கூட ப்ரோக்ராம ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவங்க குழந்தை பெத்துக்கிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி மாமா, கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. சரி அண்ணி, சிரிச்சுக்கிட்டே இந்த நாள் எனக்கு எப்படி போச்சுன்னு கொஞ்சம் கூட தெரியல. ஆதர்ஸ் சார், இன்னிலிருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கிராமத்திலிருந்து ஒரு கனவோட வெளியில போனேன். என்னோட ஆசை என்னன்னா, ஏதாவது பண்ணி இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தன்னோட குடும்பத்தை, தன்னோட இடத்த விட்டுட்டு போகிற நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த கனவு நிறைவேறது என் கண்ணுக்கு தெரியுது. அப்பா, அன்வர் அண்ணாவும் எனக்காக சைட்ல வெயிட் பண்றாங்க. நான் போயிட்டு வரேன். சரிப்பா. வினோத், வா, வேலை இருக்கு. அண்ணா அண்ணா, நாம இங்கேயே இருக்கலாமா? சே எஸ். எஸ் சொல்லுங்க. எஸ் எஸ். ஓ, நாங்க எல்லாரும் நீங்க ஃபேக்டரி எப்போ ஓபன் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆதர் சார், இந்த பக்கம் பிளான்ட் ஓபன் பண்ணதும் இன்னொரு பக்கம் கல்யாணம் நடக்கும். பூசாரி ஐயா கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்தத்தை எடுத்திருக்காருல. சீக்கிரமா அந்த நல்ல நாள் வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் என்னோட எல்லா வேலைகளையும் பசங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். சந்தோஷம். ஆதர் சார், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் இந்த மொத்த பொறுப்பையும் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர்ஷிப்பை விவேக் கிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கிறேன். நான் இவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் சார். என்னைக்கு நான் 3 மருமகளையும் பார்க்கறேனோ அன்னையிலேருந்து என்னுடைய மொத்த டைமை இவங்களுக்கு தானே சொல்லியிருக்கேன். அப்ப டெய்லி அப்பார்ட்மெண்ட்ஸோட டைரி உங்ககிட்ட தான் இருக்கும். ராம்கிஷன் ஜி,
நீங்க விவேக் கிட்ட உண்மையிலே பெரிய பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க. இங்க பாருங்க சார், அவன் எல்லா விதத்திலையும் சரியா இருப்பான். அடேங்க அப்பா, அற்புதமான நியூஸ சொல்லிருக்கீங்களே, வாழ்த்துக்கள். ராம்கிஷன் சார். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன? விவேக் தம்பி கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் ஆயிட்டாங்கன்னா ஆதர் சம்பந்தி நம்மளை விட எப்போதும் மேலதான் இருப்பாங்க. அதுக்கு என்ன ராம்கிஷன் சார்? ஆனா அதுக்கப்புறம் நம்ம மருமகன்கள் கிட்ட என்ன இருக்கும்? நம்ம எப்பவுமே விவேக் தம்பி சொல்றதையே தானே செய்ய வேண்டியதா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க, வாழ்நாள் பூரா அவர்கிட்ட கையேந்திர மாதிரி தானே இருக்கும். அட என்ன நீங்க அண்ணன் கிட்ட கேக்குறதுல என்ன வைக்கும்? அட, காலம் இப்ப ரொம்ப மாறிடுச்சு, புரிஞ்சுக்கோங்க. பவர் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் அண்ணன் தம்பிங்கிற உறவையே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுங்க கூட சம்பந்தப்பட்டிருக்காங்கல்ல. அது உண்மைதான். ராம்கிஷன் சாரோட நீங்க நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, நீங்க ஏதாவது பண்ணி இதை நடக்க விடாம தடுத்துருங்க. நீங்க அண்ணியோட மனசை மாத்தினா மட்டும் போதும். எதுக்கு? இந்த மாதிரி விஷயத்துல லேடிஸ் தான் நல்லா யோசிப்பாங்க. ஓ, நீங்க கவலையப்படாதீங்க. ஃபாலோ மீ. ஏய், என்ன ராமகிருஷ்ணன், நீங்க திடீர்னு விவேக் எம்டி ஆக்கணும்னு முடிவெடுத்தீங்கல்ல, இது எங்களுக்கு புரியல. நீங்க இந்த பாத்துக்காதீங்க. என்னாச்சு? என்னாச்சா? இது ரொம்ப பெரிய அநியாயம். பிரேம் அப்புறம் வினோத்துக்கு பண்ற அநியாயம். இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. பார்ட்டியும் இல்ல, செலிப்ரேஷனும் இல்ல. என்னது அண்ணி? இல்ல, பக்கோடாவை நீங்க சட்னி இல்லாமவே கொடுத்துட்டீங்களாமே. இந்த விஷயம் என்னோட புது சம்பந்திக்கு சுத்தமா பிடிக்கல, பாத்துக்கோங்க. அதனால இவரு முடிவெடுத்துட்டாரு. நாளைக்கு நம்ம எல்லாரும் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இவரு தரப்புல இருந்து கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் இவரு ஸ்வீட் கொடுக்க போறாரு. அட எதுக்குங்க இதெல்லாம் பண்றீங்க? இட்ஸ் மை பிளஷர் சார். தர்மராஜ்ஜி, கடவுள் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கணும். பாத்தீங்களா என்னோட புது சம்பந்தி, எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ராம்கிஷன்ஜி, இன்னைக்கு நீங்க எல்லாருமே கிளம்புறீங்க, நான் இங்க தனியா இருப்பேனே. அதனாலதான் எங்க வீட்டு சப்னாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறோம். கண்டிப்பா, இல்லன்னா எங்க கூட கூட்டிட்டு போயிருப்போம். பாட்டிமா, அடுத்த வாட்டி எவனையும் கூட கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பான், வேலையை கத்துக்கணும்ல. வேலை செய்யறதுக்கு தான் வருவேன் பாட்டி, டைம் பாஸ் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் வரல. ஆனா என்ன, டைம் கிடைச்சதுன்னா படிப்புக்கு எப்ப வெளிநாட்டு கிளம்புற பிரேம்? நாளைக்கு நைட் பாட்டிமா. பிரேம், இந்த லட்டுவும் காரமும் இதுல இருக்கு, பேக்ல எடுத்து வச்சுக்கோ. தேங்க்யூமா. இதெல்லாம் நான் பண்ணல. அண்ணி நீங்களா? பிரீத்தி தான் பண்ணா. இந்த தடவை நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்க கூடாது. எப்ப திரும்பி வருவ? இப்ப எப்படிமா சொல்ல முடியும்? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கம்மா, எப்பயும் உங்க கூடையே தான் இருப்பான். சரி பிரேமனா, ஒண்ணு பண்ணுங்க, தினமும் ஒரு லவ் லெட்டர் பிரீத்தி அன்னைக்கு பதிலா அம்மாக்கு எழுதிடுங்க. வாய் மூடுறியா? ஆமா, ஃப்ளைட்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்ப. போலாமாமா? ஒரு நிமிஷம், நீ என் கூட வான, உன்னை பாத்துக்கிறேன். வா, வாடா. போலாமா? நீ இங்கே இரு. நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க வக்கீல் சார். அன்னி கூட வெளிநாடு போய் சுத்தி பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஃப்ளைட்ல பிரேம் கூட போறது நல்ல விஷயம்தான். பாத்தீங்களா ராம்கிஷன் சார், உங்க மனைவிக்கு நீங்க கொடுத்த வாக்கா காப்பாத்துறீங்க. நான் என்னோட மேடம்க்கு கொடுத்த வாக்கா காப்பாத்துறேன். வேர்ல்ட் டூர் போறோம். அட அண்ணி, இந்த தலையில துணி போறதுல இங்கேயே கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிடுங்க என்ன? ஏன்னா ஃபாரின்ல அண்ணி ஜீன்ஸ் போட்டுட்டு தானே சுத்துவாங்க. என்ன வக்கீல் சார்? அடே வா பிரேம், வா, இங்க உட்கார். இன்னைக்கு உன் அப்பா கூட உட்காரு, வா. சாரி எவ்ரிவன், நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால்ல இருந்தேன். இம்பார்ட்டன்ட் ஃபோன் காலா? அட என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால், அத நீயே புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் இது தினமும் நடக்க போகுதுன்னா? ஆமா ஆமா. ஹே, போன்ல உன் புது ரூமுக்கு கலரை ஃபைனல் பண்ணியா இல்லையா? yellow color மாமி, no change. சரி பிரேம், நீ உன்னோட சாய்ஸ சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் புது ரூம் ரெடி பண்ணணும்ல. இவனுக்கு பிடிச்சதை இவன் பெரிய லிஸ்டா கொடுத்திருக்கான். சரி, இப்ப நீ உனக்கு பிடிச்சத சொல்லு. நான் என்ன சொல்றதுமா?
பிரீத்திக்கு ஓகேனா எனக்கு ஓகே. அடேங்கப்பா பிரீத்தி, இவன் நிஜமாவே மாறிட்டானே. என்ன வேணாலும் பண்ணுமோ, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, 3 பசங்களோட ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன விவேக் மேல இருக்கு, பிரேம்க்கும் வினோத்க்கும் கீழே இருக்கு. பிரேம்க்கும் வினோத்க்கும் கூட மேலதான் ரூம் கிடைக்கணும். அவங்களுக்கும் கார்டனோட டாப் வியூ கிடைக்கணும்ல. இல்லனா இந்த மாதிரி விஷயத்துல தான் அவங்களுக்கு நடுவுல எதிர்காலத்துல பிரச்சனை வரும். மகாபாரதமே ஸ்டார்ட் ஆயிடும். இல்ல இந்த மருமகளுங்க இருக்காளுங்களே, forget it. இதோ இவ சிரிச்சிட்டு இருக்கா. அத்தை, அங்கிள் வந்திருக்காரு. வணக்கம் அண்ணி. வாங்க வாங்கண்ணா. ஹலோ. அட, எப்பல இருந்து உங்களுக்கு கழுத்து வலி வந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, கொஞ்ச நாளாவே நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அத கொண்டு வாங்க. ஜென்மாஷ்டமிக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். ஆக்ரால இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கொடுங்க. நிஜமாவே மம்முவோட 3 சம்மந்திங்கள்ல அண்ணா தான் என்னோட ஃபேவரட் சம்மந்தி. சாதனா, ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி மாமா கிட்ட அண்ணா வந்திருக்காருன்னு சொல்லு. வேணாம், அவரை வேலையில எல்லாம் டிஸ்டர்ப்லாம் பண்ண வேண்டாம். அது என்னன்னா, எனக்கு அன்னிக்கிட்ட தான் கொஞ்சம் வேலை இருக்கு. முதல்ல நீங்க எங்களுக்கு ஒரு வேலையை செய்யுங்க. சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. விவேக், வினோத் அப்புறம் பிரேம், இவங்க 3 பேருக்குமே எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கணுமா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க, நான் வீட்டு விஷயத்துல என்ன சொல்றது? உங்களுக்கு சொல்றதுக்கு முழு உரிமை இருக்கு அண்ணா. இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க போறீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. ஓஹோ, நீங்க என்ன எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் இவ்ளோ பேசுறீங்க? அது ஏதோ வந்துடுறேன்னா. சரி. ஹலோ அம்மா, நான் சங்கீதா. சங்கீதா, நான் காலையில இருந்தே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனந்தும் பசங்களும் எப்படி இருக்காங்கம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா, அது உனக்கு உடம்பு நல்லதானமா இருக்கு? நல்லா இருக்குமா? விவேக் அண்ணா எங்க இருக்காங்க? அவன் ஆபீஸ்ல இருக்கான். சரி, நான் ஆஃபீஸ்க்கே கால் பண்ணி பேசுறேன். பெரிய விஷயம் எதுவும் இல்லம்மா, நான் வைக்கிறேன். சரி, பயப்படாத சங்கீதா. ஆனந்த் மாமா கிட்ட போனை கொடு. சிங் சார், ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. இத அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா? இந்த ஆனந்த் மாமாவும் அந்த அனுராக் அண்ணாவும் அப்படி என்ன பேசினாங்கன்னு சரியா தெரியலப்பா. ஆனா சங்கீதாவும் ஆனந்த் மாமாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன அவங்க அங்க வர சொன்னாங்கப்பா. அம்மா, அம்மா. சங்கீதா, நீ எதுக்கு அழற? ஆனந்த் என்னாச்சுப்பா? என்னன்னு சொல்லுங்க. மாமா, உங்களுக்கே தெரியும்ல, நாங்க ஆரம்பத்துல இருந்தே கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அனுராக் அண்ணா, ஜோதி அண்ணி, சங்கீதா, நான் 3 குழந்தைங்க. எப்பவுமே எங்களுக்குள்ள மனசபா வந்ததே இல்லை. ஆனா அனுராக் அண்ணா ஃபோன் பண்ணி ராம்பூருக்கு வர சொன்னதுக்கு அப்புறமா ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாரு. வேலை டென்ஷனா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா நேத்து என்ன கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் வீடு, பிசினஸ் எல்லாம் தனியா இருக்கணும்னாரு. அனுராக் தம்பி அப்படி சொன்னாரு? என்னால இதை நம்பவே முடியல. இது உண்மைதான் அத்தை. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணதுக்கு அப்புறமா என் வேலை எப்பவும் டெக்னிக்கலா தான் இருந்துச்சு. அண்ணாதான் கம்பெனியோட எல்லா அக்கௌண்ட்ஸையும் ஃபைல்ஸையும் பார்த்துப்பாரு. இப்ப கம்பெனியோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ஷேர்ஸையும் எனக்கே தெரியாம அவர் பேர்ல மாத்திக்கிட்டாரு. ஆனந்த் தம்பி, ஒரு விஷயம் சொல்லுங்க. அவங்க அப்பா ஏதாவது உயில் எழுதி வச்சிருக்காங்களா? ஏதாவது உயில்? இல்ல அங்கிள். அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க ஆனந்த் தம்பி. அனுராக் தம்பிக்கு சட்டப்படி இந்த மாதிரி எதையும் பறிக்கிறதுக்கான உரிமை இல்லவே இல்ல. நாம கோர்ட்டுக்கு போகலாம், எல்லாத்தையும் பிரிக்க சொல்லலாம். உங்களுக்கு உங்க உரிமை நிச்சயமா கிடைச்சே தீரும். வேண்டாம் அங்கிள். வேணாமா? அப்பா இந்த பிசினஸ ரொம்ப ஆசையோட ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு. இப்ப இதை நான் கோர்ட்டுக்கு கொண்டு போக விரும்பல. அது மட்டும் இல்ல, என் அண்ணன் கிட்ட எப்படி சண்டை போட முடியும்? ஆனா ஆனந்த், இதுல உங்க வாழ்க்கை அடங்கி இருக்கு. வாழ்க்கையை வேணா திரும்ப ஆரம்பிச்சுக்கலாம் அத்தை. நாங்க பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு யோசிச்சிருக்கோம். அங்க கம்ப்யூட்டர்ஸோட க்ரோயிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஏதாவது புது வேலையை ஆரம்பிச்சிடுறேன். புது வேலையை ஆரம்பிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல ஆனந்த் தம்பி. அது மட்டும் இல்ல, சங்கீதாவையும் ராதிகாவையும் பாத்துக்கிற பொறுப்பு இருக்குல்ல. இதை யோசிக்கும் போது நான் கொஞ்சம் பதட்டப்பட்டேன். அப்பதான் நான் விவேக் அண்ணாவை கூப்பிட்டு
இவரும் என் முடிவுக்கு மரியாதை கொடுத்ததும் அனுராக் அண்ணா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். நான் பண்ணது சரிதானப்பா. ஆனந்துங்க பாருப்பா, மாமா. நாங்க எல்லாரும் உன்னை நினைச்சு பெருமைப்படுறோம். தேங்க்யூ மாமா. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா நம்ம குடும்பம் பிரிஞ்சிருச்சு. அழாதப்பா. ஆனந்த் மாமா, நீங்க மறுபடியும் ஒன்று சேர்வீங்க. கண்டிப்பா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வா வா, இங்க வந்து உக்காரு. தேங்க்யூ அண்ணி. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க, தெரியாத ஊர்ல தனியா எப்படி ஆனந்த் தம்பி சமாளிப்பாரு? நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாமா. அப்பா, நான் இப்பதான் லண்டன்ல இருக்க மிஸ்டர் ரிச்சர்ட் கிட்ட பேசினேன். சங்கீதா, அவர் எங்க ஏஜென்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் கூட டீல் பண்ணுவாரு. அவர் கூட சேர்ந்து ஆனந்த் மாமா மொத்த சவுத் இந்தியா பிசினஸா பாத்துக்கணும்னு சொன்னாரு. வெரி குட். அட, பெங்களூர்ல இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்னோட ஃபிளாட் தாங்க இருக்கேன். சங்கீதா, நீ நிம்மதியா இருமா. அம்மா, வினோதும் நானும் இன்னைக்கு பெங்களூர் போறோம். ஆனந்த் மாமாவையும் சங்கீதாவையும் செட்டில் பண்ணிட்டு தான் வருவோம்.